26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:30 மணி வரையிலும் சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:06 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:06 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாளாக பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று நீங்கள் பேசி தீர்க்கலாம். மாலை நேரத்தில் அஷ்டமி திதி இருப்பதனால் பைரவருக்கு இன்று செவ்வாய்க்கிழமை புனுகு சாத்துவது நல்லது. 7:30 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இன்று பைரவரை வணங்கினால் பல வகையான குடும்ப குழப்பங்கள் தீரும். அலுவலக விஷயத்திலேயும் சென்ற வாரத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் இன்றைய நாளில் அதற்கான நல்ல தீர்வை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் மனதிற்கு திருப்தியாக அமைந்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பெரியவர்களின் பாராட்டுகளையும் மற்றும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது மனதிற்கு ஒரு நல்ல நிறைவை தரும். இன்று சிவன் அடியார்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது மிகவும் உகந்தது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் பல வகையான மன போராட்டத்திலிருந்து இன்று விடுதலை கிடைக்கும். உறவினர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சில சண்டை சச்சரவுகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். மாலை நேரம் அஷ்டமி திதி இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் ஒருங்கே இன்று நீங்கள் பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது தீர்வுகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பைரவருக்கு இன்று புனுகு சாத்துவது சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனிக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று சந்திரனும் அஷ்டமத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமான இன்று பைரவருக்கு புனுகு சாத்தலாம். மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்ப குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருக்கும். இன்று சந்திரன் சனி பகவானுடன் கண்டகத்தில் இருப்பதனால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வரலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் இன்று அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய லாபகரமான செயல் இன்று நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று பைரவர் ஆலய வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்தால்
மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பிறப்பிற்கான பல நாட்களான தவம் இன்று நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று காலை வேளை உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் பெறலாம். புதிய கடன் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் நன்மையை தருவதாகவே அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதுமண தம்பதிகளுக்கிடையே சில மனக்கசப்புகளும் சண்டைகளும் வந்து போகும். பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எதிலேயும் சற்று எச்சரிக்கையுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குழப்பங்களும் மருத்துவ செலவுகளும் வரலாம். புதிய வேலைக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலோ நண்பர்களை நம்ப வேண்டாம். புதிய நண்பர்கள் உங்களுக்கு மனதிற்கு சின்ன சங்கடங்களையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் பல வகையான குழப்பங்கள் இருக்கும். ஆகவே அஷ்டமி திதியான மாலை நேரத்தில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் புதிய மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும். பல மாதங்களாக உங்களினுடைய உறவினர்கள் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து பேசுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இன்று திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இன்று சுப செய்திகளும் வரலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.